இந்தியாவின் மிசைல் தயாரிப்பில் இனி பிரைவேட் கம்பெனிஸும் இணைகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவின் டிஃபென்ஸ் அப்படின்னாலே கவர்மெண்ட் நிறுவனங்கள், டிஆர்டிஓ, டிபிஎஸ்யூக்கள் அப்படின்னு தான் நினைவுக்கு வரும். ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம். மிசைல், பாம், அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம்ஸ் இவைகளை எல்லாம் உருவாக்கும் வேலைகளில் பிரைவேட் கம்பெனிஸையும் நேரடியாக களத்தில் இறக்க டிஆர்டிஓ முடிவு செய்திருக்கிறது. அதாவது இந்தியாவின் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கேமில் இனி கவர்மெண்ட் மட்டும் இல்லை, பிரைவேட் செக்டாரும் ஃபுல் ஸ்பீடில் வரப்போகுது. இதனால என்ன மாறப்போகிறது அப்படின்னு பார்த்தா, இந்தியா எவ்வளவு வேகமாக மிசைல் தயாரிக்க முடியும், சைனாவை எதிர்கொள்ள இது எந்த அளவுக்கு முக்கியம், மற்றும் மிக முக்கியமாக இந்த முடிவு இந்தியாவின் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய மார்க்கெட்டாக மாற்றுமா? இந்த வீடியோவில் இதை முழுவதாக பார்த்து விடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்வோம். நம்மளுடைய புது டெக்னிக்கல் அவதார் டெக் ஃபியூஷன் சேனல், நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த சேனல் வந்து முழுசா ஏஐ டெக்னாலஜி மற்றும் டிஃபென்ஸ் செக்டரை பற்றி ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளுடைய சேனலுடன் சொல்லி இந்த வீடியோக்குள்ள நான் போகிறேன். முதலில் என்ன நடந்திருக்கிறதுன்னு பார்ப்போம். டிஆர்டிஓ, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்தியாவின் டிஃபென்ஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல முக்கியமான அமைப்பு. இது பல ஆண்டுகளாக அட்வான்ஸ் வெப்பன் டெவலப்மெண்ட்ல டிஆர்டிஓவுக்கு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஆனால் ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஒரு வெப்பன் சிஸ்டம்ஸை டெவலப் செய்வது மட்டும் போதாது, அதை மாஸ் ப்ரொடக்ஷனாக கொண்டு வர வேண்டும். அதுவும் வேகமாக தேவைப்படும் அளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி, காஸ்டை கண்ட்ரோல் பண்ணி. இதுதான் இப்போது மிக முக்கியமான ஃபோக்கஸ். அதற்காக தான் டிஆர்டிஓ அட்வான்ஸ் மிசைல் மற்றும் பாம் வெப்பன் சிஸ்டம்ஸை பிரைவேட் ஃபேர்ம்ஸுடன் கோ டெவலப் மற்றும் மேனுஃபேக்சர் செய்யும் வாய்ப்பை திறந்திருக்கிறது. இது ஏன் இவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்னா, சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு ஒரே ஒரு ஃபேக்டரி இருந்தால் ப்ரொடக்ஷன் ஸ்லோ ஆகலாம். ஆனால் அதே ப்ராஜெக்ட்டுக்கு பல பிரைவேட் கம்பெனிஸ், பல மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், பல சப்ளையர்ஸ், பல டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் இணைந்தால் என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி மிக வேகமாக அதிகரிக்கலாம். இதுதான் இந்த புதிய அப்ரோச்சுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் நியூ டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் மாடலாக உருவெடுக்கிறது. இதை வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸாக பார்ப்போம். ஒரு அட்வான்ஸ் மிசைல் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு டிஆர்டிஓ டெக்னாலஜி மற்றும் டிசைன் எக்ஸ்பர்டைஸ் கொடுக்கிறது என்று வச்சுக்கலாம். அதற்கு பிறகு ஒரு பிரைவேட் கம்பெனி மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பர்டைஸ் கொண்டு வருகிறது. மற்றொரு கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் காம்பனன்ட்ஸ் எக்ஸ்பர்டைஸ் கொண்டு வருகிறது. இன்னொரு கம்பெனி ப்ரெசிஷன் இன்ஜினியரிங் செய்கிறது. வேறு நிறுவனங்கள் டெஸ்டிங், சாஃப்ட்வேர், சப்சிஸ்டம்ஸ் போன்றவற்றில் கான்ட்ரிபியூட் செய்கிறது. இதனால உருவாக போகிறது ஒரு முழுமையான டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம். இதுதான் இந்த மாற்றத்தின் ரியல் சிக்னிஃபிகன்ஸ். பிரைவேட் கம்பெனிஸுக்கு ஏன் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி? இங்கே தான் விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிறது. மிசைல் மற்றும் அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் மார்க்கெட் என்பது சாதாரண மேனுஃபேக்சரிங் மார்க்கெட் கிடையாது. இதற்கு ஹை அண்ட் இன்ஜினியரிங், ப்ரெசிஷன் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ், மெட்டீரியல் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டெஸ்டிங், குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே தேவை. அதனால ஒரு டிஃபென்ஸ் ஆர்டர் வந்தால் அந்த ஒரு கம்பெனி மட்டும் பெனிஃபிட் ஆகாது. அதை சுற்றி இருக்கும் பல எம்எஸ்எம்இக்கள், காம்பனன்ட் மேனுஃபேக்சரர்ஸ், இன்ஜினியரிங் கம்பெனிஸ், எலக்ட்ரானிக் சப்ளையர்ஸ் கூட பெனிஃபிட் ஆகலாம். அதாவது ஒரு மிசைல் ப்ரோக்ராம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம். மேக் இன் இந்தியாவுக்கு இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தா, இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை குறைத்தது. இன்டைஜீனியஸ் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை அதிகரிக்க முயற்சி செய்து வருகிறது. அதாவது நமக்கு தேவையான வெப்பன் சிஸ்டம்ஸை நாமே தயாரிக்க வேண்டும். இதில் 2 பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் இண்டிபெண்டன்ஸ். வெளிநாட்டை முழுமையாக நம்ப வேண்டிய அவசியம் குறையும். ஒரு ஜியோபொலிட்டிக்கல் கிரைசிஸ் வந்தால், ஒரு கண்ட்ரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டால் அல்லது சப்ளை செயின் பாதிக்கப்பட்டால் இந்தியா தன்னுடைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியை பயன்படுத்த முடியும். இரண்டாவது எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் வளர்ந்தால் புதிய ஃபேக்டரிஸ், புதிய டெக்னாலஜி, புதிய ஸ்கில்டு ஜாப்ஸ், புதிய சப்ளையர்ஸ், புதிய ஸ்டார்ட் அப்ஸ் இவை எல்லாமே உருவாகும். ஸ்பீடு தான் இங்கே மிக முக்கியமான ஃபேக்டர். இப்போது ஒரு கேள்வி, பிரைவேட் செக்டார் ஏன் தேவை?
ஒரு மிக முக்கியமான காரணம் ஸ்பீட். டிஃபென்ஸ் டெக்னாலஜி மிகவும் வேகமாக வளர்ந்து வருகிறது. ட்ரோன் வார்ஃபேர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ப்ரெசிஷன் வெப்பன்ஸ், ஏஐ பேஸ்ட் சிஸ்டம்ஸ், அட்வான்ஸ் சென்சார்ஸ், லாங் ரேஞ்ச் சிஸ்டம்ஸ், இவை எல்லாமே மிக துல்லியமாக மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால ஒரு வெப்பன் சிஸ்டம் டெவலப் செய்ய 10-15 வருடங்கள் எடுத்துக்கொண்டால் அது ஆப்ரேஷனலாக வரும் நேரத்தில் டெக்னாலஜி டெக்னாலஜியே அவுடேட் ஆகிவிடும் அபாயம் இருக்கிறது. பிரைவேட் செக்டரின் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி, சப்ளை செயின் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இதை வேகப்படுத்த உதவும். சைனா ஃபேக்டரியை மறக்க முடியாது. இந்த என்டையர் டெவலப்மெண்ட்டை சைனா கான்டெக்ட்லையும் பார்க்க வேண்டும். சைனா தனது டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியை மிகப்பெரிய ஸ்கேலில் வளர்த்திருக்கிறது. மாஸ் ப்ரொடக்ஷன், அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ், மிசைல் சிஸ்டம்ஸ், ட்ரோன்ஸ், நேவல் சிஸ்டம், ஸ்பேஸ் டெக்னாலஜி, பல துறையில் சைனா தனது இண்டஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டமை பயன்படுத்துகிறது. இந்தியாவுக்கும் அதே மாதிரி டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் ஸ்கேல், பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் மூன்றையும் இணைந்து செய்வது மிக முக்கியம். அதனால இந்த மூவ் என்பது ஒரு சிம்பிள் பிஸ்னஸ் டிசிஷன் மட்டும் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். ஆனால் பிரைவேட் கம்பெனிஸைக்கெல்லாம் உடனே மிசைல் ஃபேக்டரி கிடைக்குமா? அப்படி சிம்பிளா கிடையாது. டிஃபென்ஸ் என்பது மிக சென்சிட்டிவ் செக்டார். எந்த கம்பெனி வேண்டுமானாலும் நான் மிசைல் தயாரிக்கிறேன் என்று சொல்லி மேனுஃபேக்சர் செய்ய முடியாது. டெக்னாலஜி, செக்யூரிட்டி, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், டெஸ்டிங், சர்டிஃபிகேஷன், செக்யூரிட்டி கிளியரன்ஸ், ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி, இவை எல்லாமே மிக மிக முக்கியமானவை. அதனால பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் அதிகரித்தாலும் கவர்மெண்ட் ஓவர் சைட் தொடர்ந்து இருக்கும். அதாவது பிரைவேட் செக்டர் வரும், ஆனால் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகாது. இந்த இதனுடைய லாங் டேர்ம் இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய பிக்சரை பார்க்கலாம். இப்போ பிரைவேட் கம்பெனிஸ் மிசைல் மற்றும் பாம் சிஸ்டம்ஸ் டெவலப் மற்றும் மேனுஃபேக்சரிங் அதிகமாக பார்ட்டிசிபேட் செய்ய ஆரம்பித்திருக்கின்றன. நாளை அதே கம்பெனிஸ் டெக்னாலஜி டெவலப் செய்யும், அதற்கு பிறகு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு செல்லலாம். இதுதான் மிகப்பெரிய பாசிபிலிட்டி. இந்தியா ஏற்கனவே டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை அதிகரிக்க முயற்சி செய்து வருகிறது. ஃபியூச்சர்ல மேட் இன் இந்தியா என்ற லேபிள் வெறும் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஹை அண்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கும் அடையாளமாக மாறலாம். இதனால ஜாப்ஸ் டெக்னாலஜி இம்பாக்ட் என்னவாக இருக்கும்? ஹை ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட். இது சாதாரண அசம்பிளி லைன் ஜாப்ஸ் மட்டும் கிடையாது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், எம்பெடட் சிஸ்டம், சாஃப்ட்வேர், ஏஐ, மெட்டீரியல் சயின்ஸ், ப்ரெசிஷன் மிஷினிங், ரொபோட்டிக்ஸ், டெஸ்டிங், குவாலிட்டி அஷூரன்ஸ் என்று பல துறைகள் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படும். அதனால டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் வளர்ச்சி ஒரு முழு டெக்னாலஜி ஈகோ சிஸ்டமை உருவாக்கக்கூடும். ஆனால் சேலஞ்சஸ் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இருக்கு. பிரைவேட் செக்டரை டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரில் கொண்டு வருவது ஈஸி கிடையாது. முக்கியமான சேலஞ்சஸ் டெக்னாலஜி செக்யூரிட்டி. சென்சிட்டிவ் டிஃபென்ஸ் டெக்னாலஜி பாதுகாக்கப்பட வேண்டும். குவாலிட்டி, ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் டிஃபெக்ட் வந்தால் ப்ராடக்ட் ரீப்ளேஸ் செய்யலாம், ஆனால் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் மிஸ்டேக் மிகப்பெரிய கான்சிக்வன்சஸ் இருக்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படலாம். ப்ரொக்யூர்மெண்ட் டிலேஸ், கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். சப்ளை செயின், ஒரு அட்வான்ஸ் வெப்பன் சிஸ்டம்ஸில் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான காம்பனன்ட்ஸ் இருக்கலாம். ஒரு ஸ்மால் காம்பனன்ட் சப்ளை பாதிக்கப்பட்டாலும் ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படலாம். அதனால பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் மட்டும் போதாது, ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டம் தேவை. அப்படியானால் இந்த மூவில் ரியல் மீனிங் என்ன? இதுவரை இந்தியாவில் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் என்றால் கவர்மெண்ட் லெட் மாடல். இது மெதுவாக இப்போது கவர்மெண்ட், பிரைவேட் செக்டர், ஸ்டார்ட் அப்ஸ், எம்எஸ்எம்இஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ற ஈகோ சிஸ்டம் உருவாகும் டைரக்ஷனில் இந்தியா நகர்கிறது. இதுதான் மிகப்பெரிய மாற்றம். டிஆர்டிஓ டெக்னாலஜி மற்றும் ஆர்என்டியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிரைவேட் செக்டர் மேனுஃபேக்சரிங் மற்றும் ஸ்கேலை கொண்டு வர முடியும். ஸ்டார்ட் அப்ஸ் இனோவேஷனை கொண்டு வர முடியும். எம்எஸ்எம்இ சப்ளை செயினை ஸ்ட்ரெங்தன் செய்ய முடியும். இதனால் ஒன்றாக சேர்ந்தால் இந்தியாவின் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு சிம்பிள் ஹெட்லைனாக மட்டும் பார்க்கக்கூடாது. டிஆர்டிஓ பிரைவேட் கம்பெனிஸை மிசைல் மேனுஃபேக்சரிங்க்கு அழைக்கிறது என்று மட்டும் இந்த ஸ்டோரி இல்லை. இதன் பின்னால் இருக்கிற பெரிய மெசேஜ், இந்தியா வாண்ட்ஸ் டு மூவ் ஃப்ரம் டிஃபென்ஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் டு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அட் ஸ்கேல். அதாவது டெக்னாலஜி நம்மிடம் இருக்க வேண்டும், மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியும் நம்மிடம் இருக்க வேண்டும், சப்ளை செயின் நம்மிடம் இருக்க வேண்டும், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் நம்மிடம் இருக்க வேண்டும். அதோடு தேவைப்பட்டால் இந்த உலக சந்தைக்கும் நாம் எக்ஸ்போர்ட் செய்ய வேண்டும். இதுதான் லாங் டேர்ம் கேம். ஒரு காலத்தில் இந்தியா டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் எங்கே வாங்கலாம் என்ற உலகத்தை பார்த்த நாடு இப்போது அதை நாமே எப்படி உருவாக்கலாம் என்று யோசிக்கிறது. அடுத்த ஸ்டேஜ் உலக நாடுகள் நம்மிடம் வாங்கும் அளவுக்கு எப்படி தயாரிக்கலாம் என்பதாக இருக்கலாம். அதனால இந்த டெவலப்மெண்ட் ஒரு டிஃபென்ஸ் ஸ்டோரி மட்டும் அல்ல, இது இந்தியாவின் அடுத்த மேனுஃபேக்சரிங் ரெவல்யூஷனுக்கு ஒரு முக்கிய சிக்னலாக கருதப்படுகிறது. இந்த மூவ் உங்களுக்கு
எப்படி தெரிகிறது? பிரைவேட் கம்பெனிஸுக்கு மிசைல் மேனுஃபேக்சரிங் வாய்ப்பு கொடுப்பது இந்தியாவின் டிஃபென்ஸ் செக்டரை அதிகரிக்குமா? உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியாவின் அடுத்த பெரிய டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.